எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு நடந்த சம்பவம். வேலூர் எம்எல்ஏ இல்ல திருமணத்துக்கு புறப்பட்டு செல்கிறார். அப்பொழுது ஒரு முதியவர் கசங்கிய சட்டையுடனும் கலங்கிய கண்களுடனும் கார் அருகே ஓடி வந்து எம்ஜிஆரை வணங்கி, ஐயா, அந்த பாவி வீட்டு வாசலை மிதிச்சு உங்களை கலங்கப்படுத்திக்காதீங்க, கட்சி பேர்ல காலித்தனம் பண்ணி பல பேரோட குடும்பங்களை அழிச்சவன் அவன், அங்க போகாதீங்க ஐயா என்கிறார். அந்த பெரியவரிடம் நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் வந்து பேசிக்கொள்கிறேன் என்று சொல்லி பயணிக்கிறார். அழைத்து செல்ல வந்திருந்த கட்சிக்காரர்களிடம் பெரியவர் சொன்னதை பற்றி விசாரிக்க அத்தனையும் உண்மை என தெரிய வருகிறது. அவர் மௌனமாக ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டே வருகிறார். அப்பொழுது தொலைவில் ஒரு குடிசை வீட்டில் இரட்டை இலை சின்னத்தில் சீரியல் செட் வெளிச்சம் தெரிய, பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்க என்ற பாடல் ஸ்பீக்கரில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் அந்த வீட்டிற்கு காரை விட சொல்கிறார். குடிசை வீட்டை அடைந்ததும் அவர் ரசிகனுக்கு அடுத்த நாள் திருமணம் என தெரிய வருகிறது. மணமகனுக்கும் மணமகளுக்கும் அதிர்ச்சியும் பேரானந்தமும் ஏற்பட அவர் முன் வந்து நிற்கிறார்கள். எம்ஜிஆர் விழுப்புரம் எம்எல்ஏ இல்ல திருமணத்துக்கு வாங்கிய 2 தங்கச்சங்கிலியை எடுத்து மணமக்களுக்கு அணிவிக்கிறார். அலையா விருந்தாளியாக வந்து தன் ஏழை ரசிகனுக்கு தங்கமலை பொழிந்த மக்கள் திலகம்.